டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். போர் பூமி புலர்கின்றது என்று நான் ஒன்று சொன்னேன். நிச்சயமாக நமது மண்ணிலே பல சாதனைகள், பல வரலாற்று சாதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு வரலாற்று சாதனையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கிளிநொச்சி வளாகம் பொறியியல் பீடம், அதனை சுற்றி வர இருக்கின்ற அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே அதனுடைய பொறியியல் பீடாதிபதியாக இருந்த பேராசிரியர் அற்புதராஜா அவர் இப்பொழுது வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வந்துவிட்டார். பேராசிரியர் அற்புதராஜா அவர்கள் வட்டுக்கோட்டை சித்தங்கனி மண்ணைச் சேர்ந்த பெருமகனார். அவர் பொறியியல் பீடாதிபதியாக இருக்கின்ற பொழுது அந்த அருமையான அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருடைய சிந்தனையை பாருங்கள். ஒரு மாபெரும் அரசனுடைய சிந்தனையாக ஒரு குளத்தை அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே வெறுமையாக தாழ்வாக இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே அவர் ஒரு குளத்தை கிரியேட் பண்றார், முயற்சி செய்கிறார், திட்டமிட்டு பிளான் பண்ணி கொடுக்கிறார். ஆக அதனை இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் செலவு செய்து ஒரு மிகப்பெரிய குளம் ஒன்றை கட்டி இருக்கிறது. நான் கேள்விப்படவில்லை வடக்கு மாகாணத்திலே அல்ல இலங்கையிலே இப்போ குளம் கட்டுகிறார்கள் என்று. பாருங்கள், எங்களுடைய மண்ணின் மைந்தன் இவர்கள்தான் நமது சமூகத்தின் தலைவர்களாக, பல்கலைக்கழகத்தின் தலைவர்களாக இருக்க வேண்டிய பெருமனிதர்கள். அவருடைய சிந்தனையிலே நீங்களும் போய் பார்க்கலாம். ஒரு பெரிய குளம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே இப்பொழுது மாரிகாலம், மழை வரப்போகிறது, அந்த குளம் நிறைய போகிறது. பேராசிரியர் அற்புதராஜா அவர்களுடைய சிந்தனையில் இன்னும் அது 560க்கும் மேற்பட்ட ஏக்கர் மிகப்பெரிய ஏரியா, அதில் இன்னும் ஒரு 4 குளங்களை கட்டுவதற்கான வெறும் தரை நிலங்கள் காணப்படுவதாக அவருடைய ஆய்விலே சொல்லியிருக்கிறார். அவர்தான் பாருங்கள் இந்த மண்ணின் மைந்தன். இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். அடுத்தது பாருங்க, சாதனைகள். நமது மண் மிக உயர்ந்த சாதனைகளுக்கான ஒரு மண்ணாக மிளிர்கின்றது என்பதற்கு முன்னுதாரணம். ஆக இந்த பெரிய குளம் பாருங்க, அரசர்கள் கட்டிய குளங்களை இன்று பிளான் பண்ணி எங்களுடைய கல்வியலாளர்கள் ஆய்வாளர்களாக கட்டுகின்ற ஒரு சாதனை. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் அவர்களை போற்ற வேண்டும், அங்கே போய் பார்க்க வேண்டும். அப்போ அந்த குளத்தின் மூலமாக இனி மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன வேலை திட்டம், காடுகளாக இருந்த பிரதேசத்திலே விவசாய அபிவிருத்தி, மக்களுக்கு அபிவிருத்தி, நாட்டுக்கு அபிவிருத்தி, செல்வம் கொழிக்கின்ற ஒரு மிக உயர்ந்த செயற்பாடு, உலகத்துக்கே அபிவிருத்தி, நேச்சுரலிசம். ஒரு இயற்கையாக ஒரு குளத்தை கட்டுகின்ற பொழுது மிகப்பெரிய சமூக சூழல் பேணப்படுகிறது. பல மரங்கள் அதை அண்டி வர இருக்கின்றன. நீர் தேங்கி நிற்பதால் பல உயிரினங்கள் வாழ வழிகாட்டப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய தேச கட்டுமானம் நமது மண்ணிலே. இதை போல இப்பேராசிரியரை போல பல பேராசிரியர்கள் பல செயற்திட்டங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். இதுதான் ஒரு மண்ணினுடைய வளமான வாழ்வுக்கான ஆதாரங்களும் அடையாளங்களும். ஆக இப்பெருமனிதர்களை, இப்பொக்கிசங்களை நாங்கள் போற்ற வேண்டும். இதுதான் நாங்கள் செய்வதில்லை. இப்பெருமனிதர்களை, சாதனையாளர்களை போற்றி அவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய சாதனைகளை ஆவணமாக்க வேண்டும். அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸாக வெளிநாட்டில் உள்ளவர்கள், ஏனையவர்கள் வந்து பார்க்க வேண்டும். இது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய விடயம். ஆக இவ்வாறு செய்கின்ற பொழுது இன்னும் பலவற்றை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். எமது தேசத்துக்கு அதை சமர்ப்பிப்பார்கள், அர்ப்பணிப்பார்கள். எங்களுடைய எதிர்கால சந்ததியை வாழ்வாங்க வாழ வைப்பார்கள். இதுதான் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அடுத்த சந்ததிக்கு. ஆக இந்த ஒரு பெரிய சாதனை, இந்த குளத்தை வெட்டுவதற்கான பிளானை போட்டு அதை முயற்சி செய்து அதை கொடுத்து அதை செயற்படுத்தியது தான் மிக முக்கியமானது. நாங்கள் அந்த எங்களுடைய கதைகள், பேச்சுக்கள் செயல்களாக இருக்க வேண்டும். ஆக ஒரு செயல் 1000 கதைகளை கதைக்க வைக்கும். இது உளவியல். ஆக பேராசிரியர் அற்புதராஜா அவர்களுடைய அந்த அருமையான செயற்பாடும், திட்டமிடலும், முயற்சியும் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த நன்றிகளை சொல்லுகின்றோம். வணக்கம்.